ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 65 செய்ய ஃபஸ்ட்டு 300 கிராம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரே மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பாதி அளவு தண்ணியை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கிருமியெல்லாம் போய் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகி வரும். அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊறினதும் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ண ஒரு மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து 3 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து கூடவே 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 டீஸ்பூன் சில்லி சிக்கன் 65 மசாலா சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் சேர்க்கலைங்க. தனி மிளகாய் தூள் இருக்கிற கலரே கரெக்டாக இருந்துச்சு. கட்டிகளே இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்த மசாலாலாம் இந்த மாதிரி ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 65 பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்த உடனே நம்ம ஜல்லி கரண்டி போடாமல் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்து ரெசிபிங்க. இது ஹோட்டல் சுவையில் மிஞ்சும் அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.